cuties, assalamu alaikum. Welcome back to our channel Nishan Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு vlog. இன்னைக்கு நாங்க அச்சு பர்த்டே செலிப்ரேட்காக நாங்க ஊட்டி போயிருந்தோம். அதோட vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போறனால ரெண்டு பார்ட்டா போட்டுருக்கேன். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:40. நாங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு. அச்சு அம்மா எல்லாருமே கிளம்பியிருக்கோம். வண்டி வரக்காக தான் வெயிட்டிங். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாமே பேக்கேஜ் எல்லாமே முடிஞ்சு 1 டே தான் அச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறக்காக நாங்கள் எல்லாருமே ஊட்டி குன்னூர் போகிறோம். கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். அச்சு பார்த்திங்கன்னா இதில் அச்சோட லக்கேஜ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அச்சு பார்த்திங்கன்னா இயர்லியாகவே நாங்கள் எழுப்பி அவனை ரெடி பண்ணிட்டோம். அங்கே போய் தான் பர்த்டே ட்ரெஸ்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கோம். ஸோ நான் அச்சு ரெடி ஆகி கேம் விளாண்டுருக்கான் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வேன் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதில் எல்லாமே லக்கேஜில் ஏற்றி அச்சு ரெடி ஆயிடுச்சு வேனுக்கு போக. அச்சு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லு. அதை எடுத்து கொடுங்க. கிளிய ஒளிச்சு வச்சிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அடுத்தது உசைன்னா வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே போய் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே நாங்கள் பிக்கப் பண்ணி நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நாங்கள் 2 ஃபேமிலிஸ் மட்டும்தான் போகிறோம். இப்போ எங்கள் உசைன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அஜி ரோசி, இது பார்த்திங்கன்னா ரியாஜ், இது எங்கள் உசைன்னாவோட தங்கச்சி பையன், இது யாசின், இதுவுமே அவங்க தங்கச்சி பையன் தான். அவங்களுக்கு 2 பசங்க. இப்போ நாங்கள் 2 ஃபேமிலிஸ் தான் கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். பாதி கிளிப்ஸ் எடுக்க முடியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போ தான் பகல் ஆயிருக்கு. ஒரு 6 o'clock கிட்ட தான் நல்ல ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் கரெக்டாக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் சைடில் நிற்கிறோம். ஸோ எல்லோரும் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது குன்னூர் தான் நாங்கள் கிளம்புறோம். குன்னூர் போய் சிம்ஸ் பார்க்கில் போய் ஒரு டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஊட்டி கிளம்பலான்ற ஐடியா. நம்ம குன்னூர் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் தாண்டி நமக்கு பிளாக் தண்டர் இருக்குது. இது யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தீம் பார்க். நெக்ஸ்ட் நம்ம குன்னூர் தான் போகிறோம். ரொம்ப நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அங்கே தான் எங்கள் உசைன்னா எங்கள் ஆஜி இவங்கள ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பாறை மேலே ஏறி அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று நம்ம நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சேஃபாக தான் இருந்துச்சு. ரோடுமே ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு.
நல்லாவே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வியூஸ் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். இப்போ வந்து நாங்கள் வந்து குன்னூர் ரீச் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் சிம்ஸ் பார்க்கு. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் வந்து நல்லா ஃபுல்லாக பார்க்கை வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பலான்னு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அச்சுக்கு கேக் கட் பண்ணோம். நாங்கள் மார்னிங்கா இல்லை ஈவினிங்கான்னு ஒரே குழப்பத்தில் போயிட்டுருக்கோம். கேக்கும் நாங்கள் வந்து அங்கே போய் தான் வாங்கலான்னு ஐடியா. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்ஸ் பார்க் வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். பட் நான் வந்து அதோட போர்டு எடுக்க மறந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்கேன், நானும் என் ஹஸ்பண்டும் போயிருக்கோம். இப்போ ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்குமே இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு இதில் வந்து குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நல்லா சுற்றி பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நேச்சுரலாக நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இயற்கையோட அந்த ஸ்மெல்லு இதெல்லாமே இந்த பார்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த இயர்லி மார்னிங் ஒரு 7 to 8 o'clock கிட்ட வந்திங்கன்னா இதோட காற்று சில்னஸ் இதெல்லாமே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அன்னைக்கு நான் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து மதியம் டைம் தான் வந்திருந்தேன். அந்த அப்பயுமே சில்னஸ் தான் இருந்துச்சு. பட் இயர்லி மார்னிங்கோட சில்னஸ் வேறு லெவலாக இருந்துச்சு.
கரெக்டாக வந்து நீங்கள் மதிய டைம் இல்லாமல் இந்த மாதிரி மார்னிங் ஒரு 7 to 8 o'clock மேலே கூட வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து முடிக்கிறதுக்கு நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லோரும் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். பர்த்டே பாய் பாரு இங்க பாரு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிங்கிளாக நம்ம போகிறதோட இந்த மாதிரி ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப வந்து ஜாலியாக நல்லா சாப்பிடும்போது நல்லா வந்து கிண்டல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னே சொல்லுவோம். இந்த ட்ரிப் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம பொதுவாகவே ஃபேமிலிஸோடு போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். பட் இந்த டைம் வந்து அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஜாலியாக மார்னிங் டு நைட் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். 1 day தான், பட் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அச்சு பர்த்டேவை 3rd பர்த்டே இது எங்கள் அச்சுக்கு. அது ஸ்பெஷலாக இருக்கணும்னே நாங்கள் நினச்சி பிள்ளைங்களுக்கும் லீவாக இருந்தனால அதை நாங்கள் பிளான் பண்ணி நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அச்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபேமிலியாக தனித்தனியாக அச்சு வச்சு அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க அருமையான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம்.